ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கம்ப்ளீட்டாக அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், சில ப்ராக்டிஸ் சென்டென்சஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா, இது நவுன் ஆர் ப்ரொனவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒன்று தான் அட்ஜெக்டிவ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, பிளாக் கேட், கருப்பு பூனை. இதில் பூனைன்றது ஒரு பெயர் சொல் நவுன். ஆனால் அதை பூனைன்னு மட்டும் சொல்லாமல் கருப்பு நிறத்தில் உள்ள பூனை அப்படின்னு ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுதான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் 8 டைப்ஸ் இருக்குது, 8 வகைகள் இருக்குது அட்ஜெக்டிவில். ஃபர்ஸ்ட் என்னென்னா, டெஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ், நியூமரல் அட்ஜெக்டிவ், குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ், ப்ராப்பர் அட்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி 8 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டைப்ஸும் தனித்தனியாக வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா, இது ஒரு நவுனை டெஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது. அதோட குணத்தை, ஒரு பொருளோ இல்லை மனிதனோட குணத்தை விவரித்து சொல்கிறது தான் டெஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, எ ஃபூலிஷ் ஓல்டு க்ரோ ட்ரைடு டு சிங். ஃபூலிஷ் ஓல்டு க்ரோ, அதில் ஓல்டுன்றது தான் டெஸ்கிரிப்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு மெனி பர்சன்ஸ், ஒரு பர்சனோ ஒரு பொருளோ இருக்குன்னா அது எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் நியூமரல் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள், ஃபியூ டாக்ஸ் லைக் ஹாட் வாட்டர். ஃபியூ, அந்த ஃபியூன்றது தான் நியூமரல் அட்ஜெக்டிவ். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, டெஃபைனட் அட்ஜெக்டிவ் அண்ட் இன்டெஃபைனட் நியூமரல் அட்ஜெக்டிவ். ஒன்று நம்ம இவ்வளோ நம்பர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். சிலதில் இன்ஃபைனட், நம்ம ஃபியூ, மோர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்டெஃபைனட் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸில் வரும். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா, ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் த திங் இருக்குன்றதை பற்றி சொல்கிறது தான் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது. எக்ஸாம்பிள், சம், லிட்டில், ஹோல், 1/4 இருக்குது, ஹாஃப் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லணும்ல, அதெல்லாம் குவான்டிடேட்டிவ். எக்ஸாம்பிள் ஹி ஏட் சம் ரைஸ், கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டான் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா, ஸோ ஒரு பர்சன் ஆர் திங்கை பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்டு நம்ம ஒருத்தவங்கள சொல்கிறோம்ல, ஒரு பொருளையோ இல்லை ஒருத்தவங்களையோ நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம்ல, அதை தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், திஸ் கேர்ள் இஸ் டாலர் தென் ரோசி. இந்த கேர்ள் ரோசியை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஹைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. இல்லைன்னா நம்ம இன்னமும் சொல்லலாம், திஸ் இஸ் மை பென், இது என்னோட பென் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னாலே கேள்வி எழுப்புறது. ஸோ இந்த விச், வாட், ஹூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி, ஒரு நவுனோட யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேள்வி எழுப்புகிறோம்ல, அதை தான் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூஸ் புக் இஸ் திஸ், இது யாரோட புக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, இதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா, பொசசிவ் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்களுடைய உடைமைகளை குறித்து சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் ஹீ இஸ் ஹிஸ் ஓன் மாஸ்டர். இது அவன் அவனோட ஓன் மாஸ்டர். திஸ் இஸ் மை பென் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இது பொசசிவ் அட்ஜெக்டிவில் வரும். திஸ் இஸ் மை புக், திஸ் இஸ் ஹர் கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவில் வரும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் தான் என்னென்னா, ஒரிஜினல் அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லலாம். என்னென்னா, ஒரு ஆரிஜினை பேஸ் பண்ணி சொல்கிறது. எக்ஸாம்பிள், பிரிட்டிஷ் சயின்ஸ்,
த பிரிட்டிஷ் ப்ரொஃபஸர் இஸ் டீச்சிங் இன் த கிளாஸ். பிரிட்டிஷ் ப்ரொஃபஸர் வந்து டீச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக நம்ம சொல்கிறது, வாட் அ ஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிளாக நான் கொடுத்துருக்கேன் அண்ட் டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். தென் ஸோ ப்ராக்டிஸ் சென்டென்சஸ் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம்ல, அட்ஜெக்டிவ்னா என்ன, அதோட டைப்ஸ்லாம் பார்த்தோம்ல. ஸோ இதை வந்து இந்த சென்டென்ஸை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஐ பாட் அ ரெட் ட்ரெஸ் ஃபார் த வெட்டிங். ஸோ இதில் ஐ பாட் அ ரெட் ட்ரெஸ், ரெட் ட்ரெஸ் வாங்கினாங்கன்னு அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. ரெட் கலரில் ட்ரெஸ் வாங்கியிருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸோட கலரை டெஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இது ஒரு அட்ஜெக்டிவ். ஐ ஹாவ் 8 ஆப்பிள்ஸ். என்கிட்ட ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்லாமல் என்கிட்ட 8 ஆப்பிள் இருக்குதுன்னு ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இங்கே. த ஃபுட் இஸ் டெலிஷியஸ். ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை பிரதர் இஸ் நாட்டி. அவன் வந்து சுட்டித்தனமான பையன். என்னோட பிரதர், என்னோட சகோதரன் வந்து ஒரு சுட்டித்தனமானவன். நாட்டின்றது அட்ஜெக்டிவ். த மூவி வி வாட்ச் லாஸ்ட் நைட் வாஸ் போரிங். அது ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. பாப்லோ பிகாசோ இஸ் அ ஃபைன் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. த வெதர் இன் சென்னை இஸ் sultry ஆல் ரவுண்ட் த இயர். ஓகே, இதில் sultryன்றது ஒரு வெதர் கண்டிஷனை பற்றி சொல்லியிருக்கிறதுனால இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். நவ் இஸ் அ கிரேட் டைம் டு விசிட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். கிரேட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். இட் வாஸ் அ ஃபேபுலஸ் ட்ரைவ். இது வந்து ஒரு நல்ல ட்ரைவாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபேபுலஸ்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். த மெரினா பீச் இஸ் த லாங்கஸ்ட் பீச் இன் இந்தியா. லாங்கெஸ்ட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அட்ஜெக்டிவ்னா என்னன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் சென்டென்சஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.